Welcome to Village Cooking Style. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Today's recipe boneless chicken 65. Boneless chicken 400 grams, அரை லெமன், மஞ்சத்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அரிசி மாவு, கடலை மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ எப்படி சிக்கனில் இதை பெசரலான்னு பார்க்கலாம். சிக்கனை நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், அரை லெமன் இதில் புழிஞ்சு விடணும். நிறைய லெமன் ஜூஸ் போட்டிங்கன்னா புளிக்கும், அரை லெமன் போதும். நல்லா சிக்கனை அந்த மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா பெசரிக்கணும். சிக்கன் நல்லா பெசரிட்டு நல்லா பெசரிட்டு கடலை மாவு 1.5 ஸ்பூன், நல்லா பெசரணும் கடலை மாவை. அடுத்து அரிசி மாவு 1.5 ஸ்பூன். கடலை மாவு சிக்கனை நல்லா அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வராத இருக்கிறதுக்காக கடலை மாவு. அரிசி மாவு நல்ல கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும் சிக்கனுக்கு, அதுக்காக அரிசி மாவு. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பெசரிக்கணும். நல்லா எல்லாமே சிக்கன்லாம் நல்லா கோட் ஆகணும். பெசர்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி கோட் ஆகிற மாதிரி நல்லா பெசரி எடுத்துக்கணும். கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம், வேணுன்னா தண்ணி தெளிச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சிக்கன் கிறிஸ்பாக இருக்காது. சிக்கனை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாவது சிக்கன் நல்லா ஊறணும். ஊறினா தான் நல்லா சிக்கன் அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகும். 1/2 அன் ஹவர் இந்த முடி வச்சிடணும். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு சிக்கனாக எடுத்து பொரித்து எடுக்க வேண்டியதுதான். இப்போ ஆயில் நல்ல ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஊறின சிக்கனை எடுத்து 1/2 அன் ஹவர் ஊறின சிக்கன் எடுத்து ஒன்றா பொரிக்க வேண்டியதுதான். இப்போ சிக்கன் வெந்துருச்சு. வெந்த உடனே நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பாக ஆகும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா சிக்கன் ஹார்ட் ஆகிடும். இதோ இந்த மாதிரி வந்த உடனே நல்லா கிறிஸ்பாக சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை டிஷ்யூ பேப்பரில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான். அந்த டிஷ்யூ பேப்பரில் ஆயிலெலாம் அப்சர்வ் ஆகிடும். இப்போ சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.
இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.